நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர விஆர் ராஜா கொளத்தூர்னு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 725வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாராகி அம்மனை பற்றி பார்க்க போகிறோம். சில அம்பாள் வந்து இப்படி விளையாடுறான்ட்டு. நான் நவராத்திரி பற்றி பேசலை, வாராகியினுடைய பெருமையை பற்றி பேசுகிறேன். அதாவது ரெண்டு 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 கான்செப்ட் பேச போகிறோம் எனக்கு. அதாவது கட்டளை கலித்துறைன்னு ஒரு இது இருக்குது. வெண்பாவில் சொல்கிறோம் இல்லையா, அந்தாதி ஆதி அந்தம். இந்த மாதிரி இந்த கட்டளைத்துறை ஜெய்கள் தான் வந்து 32 பாடல்கள் சொல்கிறார். சில பேர் 100 இருக்குன்ற. அந்த காலத்து புவனேஸ்வர சுவாமிகள் போட்ட புத்தகத்தில் வந்து என்ன பண்ணிட்டார், சுந்தரேஸ்வரர்னு ஒருத்தர் எழுதினார், அதை போட்டிருக்காரு. இப்போ இதில் வந்து தஞ்சாவூர் லைப்ரரியில் போட்டிருக்கார். வீர கவிராஜ பண்டிதர்னு தான் எழுதியிருக்கார் வாராகி மாலையாண்ட. மேபி அவருக்கு இந்த பெயர் பின்னாடி கிடச்சிருக்கலாம். கவிராஜ பண்டிதருக்கு இந்த பெயர் பிற்காலத்தில் கிடச்சிருக்கலாம், அப்படி மாறி இருக்கலாம், அது தெரியாது நமக்கு. ஸோ கம்மிங் டு சப்ஜெக்ட், வாராகியின் பெருமை எப்படி சொல்கிறதுன்னா, அவர் வந்து சோழராஜா கிட்ட சேனாதிபதியோ மந்திரியாக இருந்து அவர் வந்து ராஜா வெற்றி பெற உதவி, ராஜா கொடுத்த இது மானியத்தில் அவர் போய் இருந்து அவர் பாடல் எழுத, அந்த பாடல் தான் வாராகி. அதில் மோகனம், சம்பனம், வசீகரம், மாரணம், அது மாதிரி பலவிதமானது. ஒவ்வொரு பாடல் வந்து ஒன்றுத்துக்கு ஒரு பாடல் தான். எப்படி சௌந்தர்யலகிரியை சொல்கிற மாதிரி இன்னொரு சைட் பை சைடு சொல்லி இந்த பாயிண்ட்டு சொல்லிடுறேன். நிறைய பேர் சௌந்தர்யலகிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதது நான் சொல்கிறது இல்லை, அதுன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்டம் இருக்கு. அதே குருமாத்தா இருக்கும்போது சொல்லுவாள், என்ன சொல்லுவான்னா, ஜிலேபி இருக்குது, லட்டு இருக்குது, இது ஜாங்கிரி இருக்குது, அல்வா இருக்குது, மைசூர் பாக்கு இருக்குது, எல்லாம் பேசிக்காக இது மெட்டீரியல் வந்து சக்கரை, அப்புறம் இந்த உளுந்து கிழுந்து கடலமா அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிச்சிக்கோ அது மாதிரி அதை யூஸ் பண்ணுறா. ஸோ லெட் தம் டூ வாட் எவர் தே வாண்ட், அவ்வளோதான். இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், வாராகி இது கூட நவராத்திரி கூட இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து காலதேச வர்த்தமானம் ஒன்று இருக்குது, அந்த கணக்கு தான் சொன்னேன். நான் இப்போ தான் பண்ணணும், அப்போ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இங்கே நல்லா பார்த்துங்க, நான் சொன்ன கான்செப்டை புரிஞ்சுங்க, அதுதான். ஏன்னா வந்து சாந்திரமானம் சௌரமானது கேரளாவில் இடத்துல சௌரமானம் தான், அதுதான் சொன்னதை ஒரு வேறு எதையும் குறையாக யாருக்கும் சொல்லவே இல்லை நான். ஸோ கம்மிங் டு திஸ், இன்றைக்கி வந்து வாராகியை பற்றி சொல்லும்போது, இந்த வீர கவிராஜ பண்டிதர் தான் வாராகி மாலை எழுதியிருக்க 32 பாடல்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இருக்குழை கோமளம் தாழ் புஷ்பராகம் 2 கண்ணும் கூர்வீரம், அந்த மாதிரிலாம் வரும். அது அந்த பச்சை மேனி பச்சை மாணிக்க மேனுமோ வரும். ஸோ அந்த மாதிரி 32 பாடல்கள், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பாடல் இருக்குது. ஸோ விரோதிகளை ஒழிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ வாராகின்ற தேவத்தை நமக்கு வந்து இப்போ வீர கவிராஜ பண்டிதர் ஒரு சமயம் வந்து காசி கிளம்புறார். இந்த கதை கட்டாயம் தெரியும், நிறைய பேர் தெரியாது, இது அதுக்காக சொல்கிறேன். ஸோ காட்சி கிளம்புன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரே ஒரு பெண், மீனாட்சின்னு பேர். ஸோ அந்த மீனாட்சி அந்த பெண் சொல்கிறா, அப்பா நான் வரலப்பா, உனக்கு உடம்பு முடியல, சின்ன பொண்ணாக இருக்கேன், எனக்கு காசிக்கு போயிட்டு வந்து 6 மாதம் ஆகும். அந்த காலத்து கால்நடையை பண்ணணும், இல்லை மாட்டு வண்டி வச்சுன்னு போனோம். ஸோ போயிட்டு அங்கே வரவே மாட்டான், பாதி போய் செத்து விடுவாங்க இங்கே காசியிலேருந்து. அதனால் கடைசி காலத்தை காசிக்கு போகிறத வச்சுருந்தோம் அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை, காத்தால ஃப்ளைட்டில் ஏறினா மத்தியானம் போய் விட்டுறான் வாரணாசியில் உள்ள, திருப்பி என்கிட்ட டாக்ஸி வச்சுன்னு போய் கோவிலுக்கு போயிட்டு சாயந்தரம் ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் இந்தியா, பாரத் தேசத்தில் இது மாதிரி இருக்குது. அந்த காலம் நான் சொல்கிறது 500 வருஷத்துக்கு முன்னாடி, 550 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. ஸோ கவிராஜ பண்டிதர் என்ன செய்கிறாருன்னா, காசி கிளம்புறார், யார் வரவேணா தானே போயிட்டு இருக்கார். ஒரு ஊருக்கு போகிறார், அங்கே மரத்தடியில் தங்குறார். காலங்கள் ஓடுறது, பின்னாடியே பொண்ணு வந்துடுறா மீனாட்சி. பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கா. அப்பா நான் வந்து சமைச்சு போடுறேன் பாருங்க, உன்னை ஆண்டி வர சொன்னால் இது மாதிரி நான் போயிட்டு 1 நாள் 2 நாளில் 6 மாதம் ஆகும், பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஷி வாஸ் குக்கிங் ஃபார் ஹிம் அண்ட் சர்விங் ஹிம். அவளும் சாப்பிட்டு அப்பாவோட இருக்கா. இந்த மாதிரி காசியில் போய் கங்கையில் குளிக்கிற, விஸ்வநாத தரிசனம்லாம் ஆறுது. கொஞ்ச நாள் தங்கி அகெயின் தே ரிட்டர்னிங் பேக் டு வில்லேஜ். அப்போ தஞ்சாவூர் சைடு நோக்கி வர, திருச்சிக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, பழசாக ஒரு மரத்தடியில் தங்கினார் இல்லையா,
அந்த மரத்தில் அப்பா சொல்கிறேன், அப்பா எனக்கு வளையல் வேணும்ப்பான்ற. காசிலே கேட்குறா அந்த பொண்ணு. பைசா கையில் கிடையாது, நடந்து தான் வந்திருக்கா அவள். அந்த காலத்தில் ₹1 ₹10 பார்க்குறதுக்கு ரொம்ப துர்லபம். நான் 1968 பச்சை பாஸில் படிக்கும் போதெல்லாம் ₹1 இங்கே பார்த்துருவார். ஜஸ்ட் இமேஜின். இப்போ என் பொண்ணு ₹1,00,000 கேட்குறா. ஒரே ₹1 காயின். அந்த ₹1 காயினில் மின்ட்டில் இருந்தோம் நாங்கள். ஸோ அந்த ₹1 காயினில் காலேஜ் பஸ்ஸில் தான் நான் போவேன். அது அலுமினியம் பெயிண்ட் அடித்து என்ன சொல்கிறது, ஒரு சில்வர் கலரில் இருக்கும். பச்சை பாஸ் காலேஜ் பஸ் இருக்கும். 8 மணிக்கு கரெக்டாக வந்துடும் ஸ்விண்ட்டுக்கு. அது 25 பைசா டிக்கெட்டு. நேராக காலேஜில் கொண்டு விட்ருவான். காலேஜ் போய் விட்டுட்டு சாயந்தரம் 25 பைசா. எவ்வளோ ஆச்சு? 25 50 பைசா ஆகிடுது. மிச்சம் 50 பைசா என்கிட்ட இருக்குது. அப்போ நாயர் கடை பக்கத்தில் ஒன்று இருக்கும். ஆற்றுல இருக்கும்போது பழைய சாப்பிட்டு போய் உப்புமா பண்ணி வச்சுருப்பேன். தினம்லாம் இட்லிலாம் இருக்காது. இட்லி தோசையெல்லாம் தீப்படி பண்ண மாட்டேன். ஸோ அந்த நாயர் கடையில் தயிர் சாதம் ஒரு பிளேட்டு, ஒரு அலுமினியம் ஸ்பூன் போட்டு ஒரு பிளேட்டில் தயிர் சாதம் ஒரு எலுமிச்சம்பழம் தருவான். 30 பைசா அது. ஸோ 25 50 30 80 பைசா. அந்த 20 பைசா காயின், இந்த பித்தளை காயின் தாமரைப்பூ போட்ட மாதிரி இருக்கும். அந்த காயினே எங்கிட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காயின்ஸ் ஐ வாஸ் சேவிங். நிறைய அதில் வந்து லக்ஷ்மி பூஜைக்கெல்லாம் கொடுப்பேன் நான். அந்த காலம் நான் சொல்கிறது 1968 70s. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ கஷ்டம். 68 70லலாம் வந்து அப்போ பியூசி படிக்கும்போது ₹33 ஃபீஸு. பிஏ படிக்கும்போது ₹140 காலேஜ் ஃபீஸு. எம்ஏ படிக்கும்போது ₹350. இந்த பச்சை பாஸ் காலேஜ் ஃபீஸ் தான். 1975 68 ஜாயின் பண்ணி 75 முடித்தேன். பியூசி பிஏ எம்ஏ. ஸோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி படத்தை ஈஸியாக பார்க்க முடியாது. எங்கள் அப்பாவுக்கு ₹500 தான் அப்போ சம்பளம். இங்கே பத்மநாப் ரீகல் தியேட்டர் இருக்குது பால்டாக்ஸ் ரோடில். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அஸ் அ ஸ்டேஷன் மாஸ்டர் ஹி வாஸ் ஒர்க்கிங் தேர். இது பர்சனல் சப்ஜெக்ட் விடுங்க. இப்போ இந்த கவிராஜர்கிட்ட பைசா கிடையாது. அப்போ வருத்தப்படுறாரு. பொண்ணு வளையல் கேட்குறா, அது வாங்கி தர முடியல குழந்தைக்கு. நான் சமைச்செல்லாம் போட்டாள் நமக்கு ஒரு 6 மாதம் அப்படி நினச்சிக்கிறார் அவர். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வயசான முதியவராட்டம் அங்கே அப்பியர் ஆகி அவரை கவிராஜர் சொல்கிறார். அவர் வரலாறுல அது பிரம்மாவோ விஷ்ணுவோ ருத்ரனோ தெரியாது, யார் வந்தால் தெரியாது. அவரை வந்து அந்த பொண்ணுக்கு வளையல் வைத்தரார். நீ வச்சுக்குமாண்டு. சரி, அந்த பொண்ணு ஹாப்பியாக ஷீ இஸ் அக்செப்டிங் இந்த வளையல். சரி வாழ்ந்துடுற. அப்படியே வர இந்த பழைய மரத்தடி, அது வந்து ஆந்திர பிரதேஷோ தமிழ்நாடோ தெரியல, வந்து ரிட்டர்ன் ஆகிடுறா. வரும்போது அந்த மரத்தடியை தங்குறா. அப்பா அந்த பொண்ணு சொல்கிறது, அப்பா வந்துட்டான், நான் முன்னாடி போய் ஆற்றுக்கு ஈஸியாக நீ ரூட் தெரியும். ஸோ தட் நீங்கள் பின்னாடி மொல்லமாக வாங்க, நான் பண்ட பாத்திரம் மூட்டை கட்டிட்டு போகிறேன்னு. ஸோ அந்த மூட்டையை கட்ட போகிறா. ஷி ஜஸ்ட் டிஸப்பியர். இவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பார்த்தா ஒரு சுமங்கலியாட்டம் ஆயிடுறா தூரத்தில் போய். அதுக்கு தெரியல இவருக்கு. நேர கவிராஜருடைய சிஸ்டர்ஸ் ஹவுஸுக்கு போகிறாகும். அவள் போய் என்ன செய்கிறான்னு அந்த அம்மாவை கூப்பிட்றா. அம்மா, உங்கள் அண்ணா வந்து இந்த வளையல் வாங்கி கொடுத்தாரு. உங்கள் அண்ணா வந்துன்னு அப்போ இந்த மீனாட்சி இந்த பொண்ணு இருக்காளாமே அவளுக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா வளையல. கவிராஜர் வந்து அப்போ அடுத்த நாள் வந்து சேர்றார். வந்து என்னம்மா அவர் சொல்கிறார், மீனாட்சி வந்துட்டாள் நீ போன அன்னியில் படுத்த படுக்க பெட்ரூமில் இருக்கா பாரு. அந்த குழந்தை எழுந்துக்கவே இல்லை, 6 மாதம் ஆச்சு அவள் எழுந்து நடந்துன்றா அக்கா, அந்த பொண்ணோட அத்தை. ஸோ ஷாக், லிட்டரலி ஷாக்கடு. யார் வந்தாப்பா 6 மாதமாக இவர்கிட்ட அந்த மீனாட்சின்ற பொண்ணு வடிவில் வந்து யாருன்னா அம்பாளே, யார் வராகியே வந்து பண்ணியிருக்கா அந்த வேலையெல்லாம். வராகி அம்பாளை திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை, வராகி தான் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியே இருக்கா. ஸோ அவள் வந்து மீனாட்சின்ற பெண் ரூபமாக வந்து கவிராயருக்கு வந்து எல்லா பணிவிடையும் செஞ்சு இதை பண்ணியிருக்கா. இது பேர் ரொம்ப கவிராஜருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் இது முக்கியமான இன்சிடெண்ட்டாக சொல்லப்படுறது. ஸோ அவர் ரொம்ப அடறார் அம்மாட்ட போய், அம்மா இப்படி பண்ணிட்டேன், நீ வந்து எனக்கு வந்து சமைச்சு போட்டுக்கிட்டியம்மா, இங்கே என் கூட கால்நடையாக வந்தியே, உனக்கு எப்படி நான் கைமாறு செய்வேன்ற. இப்போ அம்பாள் வந்து தரிசனமாகி சொல்கிறா, இல்லை உனக்கு உன் மேலே உள்ள நான் வந்து பாசத்தினால செஞ்சேன் நான்ன்ற அம்பாள். ஸோ இந்த வராகியினுடைய அந்த பெருமையை சொல்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட்டே போதும். ஸோ கம்மிங் டு திஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு தமிழ் சொன்னேன். ஏன்னா திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானின் அவதாரம் நல்லா புரிஞ்சுங்க. திருஞான இந்த 4 பேரில்
85 வயசுக்கு மேலே இருந்தவர் அப்பர் திருநாவுக்கரசன்ற அப்பர். அவர் தான் தேவாரம் எழுதிந்து. மிச்சபா எழுதிந்தெல்லாம் திருத்தொன்ற தொகையின் பேர். ஸோ இப்போ திருஞான சம்பந்தர் வாழ்ந்தது 16 வயசு, சுந்தரர் வாழ்ந்தது 18 வயசு தான். அவளோடலாம் அப்போ இதில் மேக்சிமம் லைஃப் லீவ் பண்ணிதான்னு அப்பர் தான். மாணிக்கவாசரோட கம்மி தான் அவள்லாம். ஸோ இந்த திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு ஊராக வரும்போது திருநெடுங்களம்னு இருக்கு. நெடுங்களம் பெரிய போர் நடந்த இடம், திருச்சியில் 18 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த திருநெடுங்களநாதர்னே பேர். அங்கே வந்து திருஞான சம்பந்தர் பாடுறார். ஏன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி இதில் வந்து பத்மவாசன் ஒரு அழகான ஆர்டிஸ்ட், நல்ல குருபக்தி உள்ள பையன். பையன் சொல்கிறதோடு இப்போ வயசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல லட்சணமாக இருப்பான் அந்த பையன். சிற்பியோட சிஷ்யன். ஸோ அவன் போட்ட இது திருவாரூர் தியாகராஜர். இது அவளோட நெடுங்களத்து இறைவன் மேல் திருஞான சம்பந்த பெருமான் வேண்டியருடைய இடர்கலையை திருப்பதிகம் ஒரு புக்கு அது வாங்கினேன் நான். இதில் ஆன்லைன் தான் வாங்கினேன். பத்மவாசன் வந்து போட்டிருக்கான். மெய்யடியார்களே, இடர் மிகுந்த காலத்தில் இறைவனே துணை என்பது மனதில் நிறுத்தி ஒரு பாதங்களே சரணம் என்ற சரண இது மனநிலையோடு சம்பந்த பெருமான்களே நெடுங்களத்து இடர்களையும் பதிகம் ஓவியங்களால் தரப்படுகிறது. ஓவியங்களை பார்த்து மகிழ்ந்து உள்வாங்கி பாடலிலே மத்தம் புரிந்து உருகி பாடுங்கள். அனைத்து இடர்களும் வெறுவகையில் மறைந்து புதிவிடியில் பிறக்கும். நாடு வளம் பெறும், வாழ்க்கை சுகம் பெறும். தென்னாட்டுடைய சிவனை போட்டு எந்நாட்டம் கரையாக போட்டு முதல் பேஜில் கொடுத்துருக்கார். இவ்வளோ லட்சணமாக இருக்கும். இந்த மணியன் செல்வனாட்ட கிட்டத்தட்ட இவருடைய ஆற்றெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் ஆற்று. அந்த அந்த இறைத்தன்மை இருக்கணும் ஆற்றில், பத்தியாக இருக்கக்கூடாது. நெடுங்களத்து இறைவனை பற்றி அவர் உள்ளே சன்னிதியில் நாரதம்பந்தர் பாடுறத பொற்தாளத்தோட பின்பக்கம் கட்டாது. இதில் புக்கு வாங்கி பல மாதங்கள் 6 மாதத்துக்கு மேலே இருக்கும், 1 வருஷம் ஆகிருக்கும். அதில் வந்து லாஸ்ட் பேஜில் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி குரங்கு முகமாக தான் இருந்தது அவருக்கு வந்து வாராகி வந்து அருள் முசுகுந்த சக்கரவர்த்தி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியான அந்த வாராகி அம்மன். இந்த நெடுங்களம்ன்றது திருச்சி திருவானைக்காவலுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ஒரு 18 to 20 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த நெடுங்களநாதர் மங்களாம்பிகைன்றது உப்புடா நாயகின்னு பேர். அங்கே வாராகி அம்மன் சன்னதி தனியாக இருக்குது பாருங்க. வாராகி அம்மன் வந்து இருக்கா. அவள் வந்து முசுக்கு நான் முதல்ல ஆஞ்சநேயர் நினச்சேன். ஆஞ்சநேயர் இல்லை, ஆஞ்சநேயர் முகத்தை கொண்டவர் முசுகுந்த சக்கரவர்த்தி, திருவாரூர் ஆண்டவர், தியாகராஜ பெருமான இந்திரன்கிட்ட வாழ்ந்தவர். இது வாராகி. இது இந்த கோவிலில் ஒரு இது இருக்குது, ஒரு உரல், கல் உரல். அந்த கல் உரலில் போட்டிருக்காரு ரொம்ப அழகாக. விரலி மஞ்சளை இடித்து வாராகிக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் அபிஷேகம் பண்ணுவாளாம். மஞ்சளை இடித்து தான் மஞ்சளை இடித்து பொடி செய்து அதை வந்து தண்ணி விட்டு இது பண்ணி அபிஷேகம் பண்ணணும் வாராகிக்கு. ஸோ இது வந்து இங்கே நெடுங்களத்தில் இருக்கிற திருநெடுங்களம்ன்ற ஊர், திருச்சியிலே 18 கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது. அந்த இடத்துல இருக்கிற இந்த நெடுங்களநாதர் கோவிலில் இந்த உரல் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்கா பாருங்க. அதாவது மேற்கில் முருகன் சன்னதியும் தெற்கில் வரதராஜ பெருமாள் சன்னதியும் இருக்க, வடக்கில் அகத்தியருக்கு தனி சன்னதி இருக்குது. எதிரே அகத்திய தீர்த்தம் என்ற எக்காலத்தையும் வற்றாது ஒன்றாக இருக்கிறது. காஷி போன்ற கோவிலில் கங்கை போன்ற தீர்த்தம். வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கில் திரு கல்யாண மண்டபம் இருக்க, அம்மை மங்களாம்பிகையான உப்பிலா நாயகி ஓங்கி நிற்கிறாள். நமக்கு அருளவே நிற்கிறாள். தவமாய் தவமிருந்தவள் தவத்தின் பயனாக பரமேஸ்வரன் அடியார்களை அணைத்து இடர்களைந்து அல்லல் தீர்த்து அருள் வேண்டும் என்று அன்பளை கட்டளையிட்டு நமக்காக நிற்கிறாள், நம் நலத்துக்காக நிற்கிறாள். சுயம்பமூர்த்தியான நெடுங்களத்து பெருமான் மகாதேவன் அனைத்து வளங்களையும் நலங்களையும் அள்ளி தருவான். இடர்களையும் பதிகத்தை தொடர்ந்து பாடுங்கள். நாம் நன்றாக இருப்பதோடு நம் சன்னதி நன்றாக இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறீங்க, இங்கே வந்து வேலைப்பாடுகளும் உள்ளதாக
ஒரு கல் உரல் இருக்கிறது. இதில் விரலை மஞ்சளை அடித்து அந்த மஞ்சள் பொடி கொண்டு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளே ராகு காலத்தில் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய கல்யாண தடை நீங்கும். விரைந்து கல்யாணம் நடக்கும். எப்படி? கண்மூடி கண் திறப்பதற்குள். ஆம், இடர்களைந்து இனிமை கூட்டும் கோவில் அல்லவான்னு போட்டிருக்கார் பத்மவாசன். ஸோ இதில் இந்த புத்தகத்தில் வந்து இதில் தினமலர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அப்புறமா தான் இதை வாங்கினது. ரொம்ப அழகான படங்கள், மிச்ச படங்கள்லாம் இதுக்கு இந்த 10 பாடல்கள் போட்டிருக்காங்க. இந்த 10 பாடல்களும் பாடல் 1, மறை உடையாய் தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடைய பிஞ்சகனே என்று உனைப்பே சினல்லால் குறைவுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினே உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே. அதுக்கு உண்டான பார்வதி பரமேஸ்வரா. இரண்டாவது பாடல். கனைத்தெழுந்த வெண்டிரேஸ்வர் கடலிடை நஞ்சுதனை தினைத்தனையா மடற்றில் வைத்து திருந்தியதேவ நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணியிரா பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே. மாதிரி 10 பாடல்கள் சொல்லியிருக்கு. இதில் ரொம்ப அழகான இது. கட்டாயம் இது வாங்கலாம். ரொம்ப காஸ்ட்லி ஒன்று கிடையாது. 200 ரூபா தான் புக்கு. பட் படங்கள் வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒவ்வொரு கிரகத்துலையும் இருக்க வேண்டியது. இறைபக்தி உள்ளவர் எல்லாம் பார்க்கலாம், வாங்கணும். அதை இதை சொல்லி இந்த வாராகி அம்மனுடைய அந்த மாலையை எழுதிய அந்த வீர கபிராய பண்டிதருடைய இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தோம். எப்படி அம்பாள் வந்து பெண் ரூபத்தில் அவருக்கு வந்து பணிபடை செஞ்சான்னு பார்த்தோம். ஸோ இதை நினைவில் கொண்டு நம்ம வந்து வாராகி அம்மனை வழிபடலாம். இந்த அளவுக்கு அவள் வந்து அருள் செய்யலான்னு பார்க்கலாம். இதோட இந்த இதை வந்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.